கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த நல்ல காலை நேரத்திலே மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை ஒருமித்து தியானிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக அவர் முக்கியமாக செய்ததான ஒரு சில காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது திருவிருந்து எடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த திருவிருந்து ஆனது பழைய ஏற்பாடிலே பஸ்கா என்று அழைக்கப்படுகிறது, அதாவது பெசாக் என்று அழைக்கப்படுகிறது. இது கடந்து செல்லுவதை குறிக்கிறது என்று சொல்லி கடந்த வீடியோவில் நாம பார்த்தோம். இது யூத ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தபோது அவர்களை மீட்கும்படியாக தேவன் கடைசியாக ஏறெடுத்ததான ஒரு முக்கியமான வாதையாக அது காணப்படுகிறது. அந்த வாதையின் மூலமாக அவர்கள் அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது நிலைக்கால்களிலே தெளிக்கப்பட வேண்டும். நிலைக்கால்களிலே அது தெளிக்கப்படும் போது அந்த தலைப்பிள்ளை சங்காரம் அந்த வீட்டிற்குள் நுழையாது என்று சொல்லி வேத வசனத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாற்றம் அங்கே கொண்டு வரப்படுகிறது. அதாவது பழைய ஏற்பாடிலே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள், அதாவது யூத ஜனங்களுக்காக மாத்திரம் அன்னைக்கு இருக்கக்கூடியதான ஏறக்குறைய 30 லட்சத்துக்கு மேற்பட்டதான இந்த ஜனத்திற்காக மாத்திரம்தான் அந்த பஸ்கா அங்கே அனுசரிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் புதிய ஏற்பாடிலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, புதிய ஏற்பாடிலே முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவாக மாறுகிறார் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறது, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்படுகிறார் என்று. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவாக மாறுகிறார், ஒரு பண்டிகையாக மாறுகிறார், ஒரு பலி பொருளாக மாறுகிறார். ஒரு பலி பொருளாக மாறும்போது அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், முழு உலகத்திற்கும் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆண்டவராகிய தெய்வத்தை அப்பா என்று முழுமனதோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அதாவது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் எல்லோரும் பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை, புத்திர சுவிகாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பஸ்காவா இருக்கிற ஆட்டுக்குட்டியின் மூலமாக ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொண்டு வருகிறது. இல்லைன்னா இது ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பழைய ஏற்பாடிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது நிலைக்கால்களின் மேல் தெளிக்கப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டு வசனத்தின்படி பார்க்கும்போது நிலைக்கால்கள் என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. பொதுவாக ஒரு வீட்டுக்குள் நுழைய வேண்டுமாய் ஆனால் ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசல் வழியாக நாம உள்ளே நுழைய வேண்டும். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டிலே ஒரு வீடை குறிக்காமல் ஒரு மனிதனை அது குறிக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் இங்கு வாசல் என்று சொல்லுகிறார். வேதவசனத்தின் அடிப்படையில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அந்த வீட்டுக்குள் பிரவேசிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் அந்த வீட்டு கதவு திறக்கப்பட வேண்டும். அந்த வீட்டு கதவிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். எந்தெந்த வீட்டு கதவு மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ அந்த கதவுகள் திறக்கப்படும். உண்மையிலேயே உங்களுடைய இருதயத்திலே, என்னுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினாலதான் உங்களுடைய இருதயங்களும் என்னுடைய இருதயங்களும் இந்த நாட்களிலே திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்தை திறப்பதற்காக இயேசுவின் ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பழைய ஏற்பாடிலே பெசாக் என்று சொல்லும் போது அது கடந்து வருவதை குறிக்கிறது. புதிய ஏற்பாடிலே பஸ்கா என்று சொல்லும் போது அது ரட்சிப்பை குறிக்கிறது, இல்லைன்னா விடுதலையை குறிக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை தெளித்ததினாலே, அவருடைய இரத்தத்தை நம்முடைய இருதயத்திலே தெளித்ததினாலே நம்முடைய இருதய கதவானது இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ளாக இனி எந்த விதமான பொல்லாத கிரியைகளும் உள்ளே நுழையாதபடி, எகிப்தின் ஆவிகள் உள்ளே நுழையாதபடி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா அந்த வாசலிலே அவருடைய ரத்தத்தை தெளித்து வைத்திருக்கிறார். நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதய கதவிலே
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குமே. ஆனால் இருதயத்தின் வழியாக உள்ளே நுழைந்து உங்களை தொடுவதற்கு பிசாசுக்கு அனுமதி இல்லை. நிறைய இருதய கதவுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு தெளிக்கப்படலை. அதனாலதான் உள்ள பாவம் நுழைகிறது, பிசாசு நுழைகிறான், பிரச்சனை நுழைந்து வருகிறது, போராட்டம் நுழைந்து வருகிறது, அவிசுவாசம் நுழைந்து வருகிறது, இந்த உலக கவலைகள் நுழைந்து வருகிறது. இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படலை. இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதய கதவிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுமே. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தின் வழியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் செயல்பட்டு அதோடு கூட அவர் நிறுத்துவது கிடையாது. இந்த உலகத்தின் எந்த அசுத்தங்களும் உங்களை தொடாதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். இந்த பஸ்காவானது உங்களை பாதுகாக்கும், இந்த பஸ்காவானது உங்களை விடுவிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை இந்த இடத்துல நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.